ஒரு காலத்தில் காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது. அந்த சிங்கத்தின் ஒரு காலில் விரல் இல்லை. அதனால் கொஞ்சம் நொண்டியாக நடந்தது. அந்த காட்டில் ஒரு குள்ள நரியும் இருந்தது. அந்த நரி புத்திசாலியாகவும் சிங்கத்திற்கு நெருக்கமான நண்பனாகவும் இருந்தது. ஒரு நாள் எல்லா மிருகங்களும் சிங்கத்தின் குகைக்கு வந்திருந்தன. அப்போது நரி, ராஜா, உங்கள் காலில் விரல் இல்லாமல் இருப்பது உண்மையில் ஒரு பாக்கியம்தான். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கம் கோபத்துடன், என்னை நொண்டி என்று கிண்டல் செய்கிறாயா என்று கர்ஜித்து நரியை சிறையில் அடைத்தது. மற்ற விலங்குகள் சிங்கத்தை நொண்டி ராஜா என்று பின்னால் கிண்டல் செய்தன. சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் வேட்டையாடச் சென்றது. அப்போது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த கண்ணியில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. வேட்டைக்காரர்கள் அதை பிடிக்க வந்தனர். அவர்கள் சிங்கத்தின் காலை பார்த்தனர். இந்த சிங்கத்திற்கு ஒரு விரல் இல்லை. இது முழுமையான சிங்கம் அல்ல. இதை விட்டுவிடலாம் என்று சொல்லி சிங்கத்தை விடுவித்தனர். சிங்கம் தன் குகைக்கு திரும்பியது. நரி சொன்னது உண்மை என்பதை உணர்ந்தது. உடனே சென்று நரியை விடுவித்தது. என் நண்பா, நீ சொன்னது சரிதான். என் காலில் விரல் இல்லாததால்தான் இன்று நான் உயிருடன் இருக்கிறேன். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சிங்கம் கூறியது. சிங்கம் நரியை தன் அமைச்சராக நியமித்தது. அதன் பிறகு இருவரும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தனர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பினால் துன்பம் கூட ஒரு பாடமாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவு பாக்ஸுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. ஒரு காலத்தில்